இந்த சைக்கிளை எங்கள் வீட்டிலேருந்து 50 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்க ஒரு டெஸ்டினேஷனில் எத்தனை பேர் ட்ராப் பண்ண போகிறோம். அதுவும் நம்ம ஓட்டிக்கிட்டே போகிறோம். ரெகுலராக சைக்கிளிங் பண்ணுறவங்களுக்கு இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கலாம். பட் நான் சைக்கிள் ஓட்டி கிட்டத்தட்ட 2 வருஷத்துக்கு மேலே ஆக போகுது. ஸோ இட்ஸ் கோயிங் டு பி எ பிக் டாஸ்க். இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் நம்ம போக போகிற வழி மெயின் ரோடோ ஹைவேஸோ கிடையாது. இட்ஸ் ரிமோட் ஏரியா. எந்த பக்கம் பார்த்தாலும் காடு தான் இருக்கும். என்ன தான் கொஞ்சம் பயமாக இருந்தாலும் இட்ஸ் கோயிங் டு பி அட்வென்ச்சர் ரைடு. அன்டில் சைக்கிள் எந்த ஒரு இஷ்யூ வராது வரைக்கும் எந்த ஒரு ப்ராப்ளமும் வராதுன்னு நம்புவோம். ரைட்டு, சீரியஸாக பேசுனதுலாம் போதும். ஸ்டார்டிங் 20 கிலோமீட்டர்ஸ் கொஞ்சம் ஹைவேஸ், ஸோ நிறைய வண்டிஸ்லாம் நீங்கள் பார்க்கலாம். அண்ட் பேலன்ஸ் இருக்க 30 கிலோமீட்டர்ஸ் லிட்டரலாக ஃபுல்லாக ஃபாரஸ்ட் ஏரியா தான். நீங்கள் தான் கேர்ஃபுல்லாக போகணும். நான் அந்த வழியாக நிறைய தடவை பைக்கில் போனதுனால எனக்கு கொஞ்சம் பயம் இல்லை. ஆனால் நைட் டைம்னா பயமாக தான் இருக்கும். லிட்டரலாக நீங்கள் போகிற வழியெல்லாம் மல்டிபிள் டெரெயின்ஸ். அதாவது நீங்கள் ஒரு ஸ்மூத்தான நல்ல ரோடு எதிர்பார்த்தீங்கன்னா நல்ல ரோடு இருக்குது, இல்லை ஆஃப் ரோடு எதிர்பார்த்தீங்கன்னா ஆஃப் ரோடு இருக்குது, இல்லை நீங்கள் தண்ணியில் விட்டு சைக்கிள் எடுக்க போகிறீங்கன்னா அந்த மாதிரியே டெரெயின்ஸ் இருந்தது. ஸோ நல்ல அட்வென்ச்சர்ஸாகவே போய்கிட்டு இருந்தது அன்டில் நான் இந்த இடத்த கிராஸ் பண்ணுறது வரைக்கும். போகிற வழியில் ஒரு அழகான லேக் இருந்தது. ஓகே, கொஞ்சம் நேரம் நின்று வியூவை பார்க்க. கைஸ், இங்கே வந்து ஒரு சின்ன ஏரி போய்கிட்டு இருக்குது. இங்கே வந்து நிறைய பிளான்ட்ஸ்லாம் இருக்குது. நான் அது வந்து கலெக்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்கேன். எப்படி கலெக்ட் பண்ண போகிறேன்னு தெரியல. நான் போயிட்டு பார்க்குறேன். அங்கேருந்து கிளம்புன கொஞ்ச நேரத்துலேயே சைக்கிளோட செயின் கலந்துடுச்சு. எது நடக்கக்கூடாதுன்னு நினச்சனோ அதுவே நடந்துடுச்சு. பட் அது ஒரு வில்லேஜ்ன்றதுனால அங்கங்கே வீடு இருந்தது. ஸோ எந்த ஒரு பயமும் இல்லாமல் 20 மினிட்ஸில் ஒரு வழியாக எப்படியோ கஷ்டப்பட்டு அந்த செயினை போட்டுட்டு அங்கேருந்து கிளம்பி ஒரு அரை மணி நேரத்துலேயே என்னோடய டெஸ்டினேஷனை ரீச் பண்ணிட்டேன். ஓட்டிகிட்டு வர வரைக்கும் எந்த ஒரு பெயினும் தெரியல. சைக்கிள்லேருந்து இறங்கின உடனே தான் கால் ரெண்டும் நல்லா கிடுகிடுன்னு ஆடுற மாதிரி ஒரு ஃபீல். அதுவும் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட்டுக்கு அப்புறம் ஃபீல் ஆகலை. நான் சைக்கிள் ஓட்டி மட்டும் இல்லை, ஊருக்கு வந்து 2 வருஷத்துக்கு மேலே ஆகுது. ஸோ ஊர் நம்ம இல்லாமல் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு சொல்லிட்டு சுற்றி பார்க்கலான்னு தம்பியோட போனேன். அன்ஃபார்ச்சுனேட்லி நான் ஷூ போட்டிருந்தனால அது சேராகி, தம்பி நீ மட்டும் போய் மாட்டை கட்டிட்டு வாடான்னு சொல்லி நான் கிணற வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தேன். அவ்வளோ தூரத்துலேருந்து இந்த சைக்கிள் எடுத்துன்னு வந்த காரணம் என் தம்பி தான். அவனுக்காக தான் இந்த சைக்கிள் இவ்வளோ தூரம் நான் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருக்கேன். அண்ட் இந்த கியர் சைக்கிள் அவனுக்கு ஓட்ட வேறு நான் சொல்லி தரேன், நம்ம எப்படி கியர் சேஞ்ச் பண்ணணும்னு. ஆனால் எனக்கு மட்டும்தான் தெரியும். இந்த 50 கிலோமீட்டர் சைக்கிளிங் பண்ணின்னு வந்த எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு ஏதோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சொல்லி கொடுத்தேன். அண்ட் அவனும் ஏதோ மண்டையை ஆட்டினான். நானும் சரிடான்னு சொல்லிட்டு பத்திரமா வீட்டுக்கு ரிட்டர்ன் பஸ்ஸில் கிளம்பி வந்துட்டேன். நாளைக்கு இன்னொரு வீடியோ வந்து பார்க்குறேன். பை.